மந்த்லி மளிகை சாமான் வாங்குற செலவு எப்படி நாங்கள் கம்மி பண்ணோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ நாங்கள் வந்து ரீசெண்ட் டேஸாக ரீசெண்டாக சொல்ல மாட்டேன், இப்போ கடந்த சில மாதங்களாக வந்துட்டு நாங்கள் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் என்னென்னா, மாதம் சம்பளம் வந்த உடனே செப்பரேட்டாக ஒரு அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வீட்டு தேவைக்கான காசை வந்து நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். ஸோ அந்த அக்கௌண்ட்டில் இருந்து தான் ஹவுஸ் ஹோல்டாக இருக்கிற எந்த எக்ஸ்பென்சஸாருமே வந்து அதில் இருந்தால் நாங்கள் வந்துட்டு செலவு பண்ணுவோம். அதே மாதிரி சேலரி வந்த ஃபர்ஸ்ட் வீக்கே வந்துட்டு எப்படியாச்சும் ப்ராப்பராக தேவையான லிஸ்ட் எல்லாமே எழுதிட்டு லிஸ்ட்டோட வந்து போய் திங்ஸ் வாங்குவோம். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா மாதம் ஃபுல்லாக வந்து நாங்கள் சின்ன சில்லறையாக வாங்குற தேவைகள் எல்லாமே எங்களுக்கு கம்மியாயிடுச்சு. ஸோ இது வேணால் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான டிப்பாக இருக்கலாம். பட் ட்ரஸ்ட் மீ, நம்ம வந்து சில்லறையாக பொருட்கள்லாம் வாங்கும்போது எப்படி எங்கே செலவாகுதுன்னு நமக்கு ப்ராப்பராக ட்ராக் பண்ண முடியாது. அதே மாதிரி தேவையில்லாமல் நான் பர்சனலாக சில்லறையாக வாங்கும்போது என்ன பண்ணுவேன்னா, தேவையில்லாமல் நிறைய ஜங்க் ஐட்டம்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். சும்மா ஒரு 5 ரூபாய்க்கு சாக்லேட், 5 ரூபாய்க்கு ஒரு பிங்கோ பாக்கெட் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி பல்காக லிஸ்ட் எழுதிட்டு போய் வாங்கும்போது என்னதான் நமக்கு வந்து ஜங்க் ஐட்டம்ஸ் வாங்கணுன்ற அர்ஜ் இருந்தாலுமே டு சம் எக்ஸ்டென்ட் வந்து நான் வந்து என்னை பர்சனலாக ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். ஸோ தேவையில்லாமல் வந்து நான் ஜங்க் சாப்பிட்ற அந்த விஷயம் வந்துட்டு எனக்கு செம்மையாக ட்ரெமெண்டஸாக கட்டாச்சு.